நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் திருச்சி சூர்யா இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. விஜய் அவர்கள் அதனுடைய வெற்றி விழாவை நடத்தி இருக்கிறார். மேடையிலே ஆடல் பாடல் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நிறைவடைந்திருக்கிற அந்த விழா எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னதுதான் பாக்குறேன். அதாவது கூத்தாடி கூத்தாடின்னு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறாரு. மறுபடியும் கூத்தாடி வேலையவே பாக்குறாரே தவிர அரசியல் கட்சி தலைவர்னு சொல்றப்ப அந்த அரசியல் கட்சி தலைவருக்கு உண்டான வேலைகளை கொஞ்சமாச்சு செய்யறாரான்னு பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆண்டு தொடக்க விழாக்களுக்கு மட்டும் வெளில வராரு. எல்லாமே நீங்க பாருங்களேன், அவர் இதுவரைக்கும் வெளியில வந்தது எல்லாமே தன்னுடைய நெசசரி ஃபேக்டருக்காக மட்டும்தான் வராரு. இப்ப கட்சியோடைய கொடி கொள்கையை அறிவிக்கிறதுக்கு வெளில வந்தாரு. எதனாலனா கட்சி ஆரம்பிச்சிட்டோம் நாங்க என்னையா கொள்கையும் சொல்லல கொடியும் சொல்ல சீமானம் பேசிக்கிட்டு இருந்தார்ல, அப்படின்னப்ப திரும்பி வராரு. மறுபடியும் அப்புறம் மாநாடு கட்சி கொள்கையை அறிவிச்சிங்க, ஆலையா காணா எங்கேயா போயிட்டீங்க 6 மாசம்னாலும் சரி மாநாடு போடுறேன்னு உடனே ஒரு மாநாடு போட்டாங்க. ஒரே மாநாட்டுல மொத்த ரசிகர்களையும் கொண்டாந்து நிப்பாட்டிட்டாரு. தமிழ்நாட்டுக்குள்ளார எல்லா, அதாவது இது குறிப்பிட்ட ஒரு பகுதிக்குள்ளார இருக்கிற ஒரு இதுல ஒரு நடிகருங்கிறதுனால ஒரு ஈர்ப்புல வந்துச்சு. அது மாநாட்டுல பல குளறுபடிகள், தண்ணி இல்லை, கழிப்பறைகள் இல்லை, இறப்புகள் அதிகமா இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ப்ராப்பரா செய்யணும்னு திரும்பி மதுரையில பிளான் பண்றாங்க. 2ஆம் ஆண்டு துவக்கத்துக்கு திரும்பி வெளில வந்தாரு. 3ஆம் ஆண்டு துவக்கத்துக்கு இப்ப வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 3 வாரம் வெளில வந்தாரா, சனிக்கிழமை ஒரே நாள்ல 2 மாவட்டங்கள். கரூர்ல 3வது க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இப்ப எங்கேயுமே நடத்த விடுறது இல்லைன்னு கடைசியா கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஈரோட்ல நடத்தணுமே நடத்தினாரு. ஒரே ஒரு கஸ்டோடியல் டெத்துக்காக இங்க சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. நீங்க இந்த 2 ஆண்டு முடிஞ்சிருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு 700 நாட்களுக்கு மேல இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கூடுதல் ஒரு சுமை கட்சியை கட்டமைக்கணும், அந்த ஒரு பலவும் இருக்குல்ல. என்ன அப்படி கட்டமைக்கிறாருன்னு நினைச்சீங்க? எல்லா தளத்திலும் நிர்வாகிகள் போட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிறதான், எல்லா கட்சியும் சொல்லிக்கிறதான். களத்துல நாளைக்கு தேர்தல் நடந்தாதான் தெரியும். நீங்க வெறும் கூட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஏதோ பூத் கமிட்டி கூட்டம் கோயம்புத்தூர்ல உட்கார வச்சுக்கிட்டு திரும்பி அவங்க திமுகவை திட்டத்தை மட்டும்தான் வேலையா வச்சிருக்கிறாரு தவிர வேற எங்கேயாவது ஏதாவது உணர்வுபூர்வமா மக்கள் பிரச்சனைகளுக்காகவோ இல்ல கட்சி நிர்வாகிகளை ஊக்கப்படுத்துவதற்கு சீரியஸா ஒரு மேடையில பேசுறாலாம் எனக்கு பாக்குறப்ப எப்படி தோணுதுன்னா, இந்த புலிகேசி போறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஒரு வீரமா வசனம் பேசிட்டு அங்கிட்டு போய் காய்ச்சல் அடிக்கிறது பண்ணான்னு படுத்திருப்பார்ல, அதே மாதிரிதான் இவர் பண்றாரு. திமுகவை திட்டணும் தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவங்க ஆளுங்கட்சியில இருக்கிறாங்க, விமர்சனங்கள் செய்யுங்க. நாளைக்கு அது மக்கள்கிட்ட உங்களுக்கு கவனமா இருக்கும். ஏன்னா ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நாளைக்கு மக்கள் உங்களை வச்சிருக்காங்க, அதனால ஈர்ப்பு ஏற்படுத்தி செய்யுங்க. ஆனா அது மட்டும்தான் வேலையா? ஆட்சியை எப்ப திமுக திட்டிக்கிட்டே இருந்தா நாளைக்கு ஆட்சியை கையில கொடுத்துருவாங்களா? இவ்வளவு நாள் ஏடிஎம்கே பேசாமையா இருந்தீங்க. இப்ப நாளைக்கு மோடி மேடையில உங்களை ஏத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க, அது நடக்கலன்னோன்னா இப்ப அவங்க சேர்த்த வரி அடிக்கிறாங்கன்னு உடனே இப்ப நாளைக்கு திரும்பி அவங்கள பிராண்டிங் பண்றீங்க. இப்ப இவ்வளவு நாள் ஏன் அவங்கள பத்தி பேசாமையா இருந்தீங்க? ஊழல் கட்சின்னு சொல்றாரு அதிமுகவை. ஆட்சியில இருக்கிறவங்க ஊழல் செய்யறாங்கன்னு சொல்லலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவங்கள யார ஊழல் கட்சிக்கிறாரு? ஊழல் சக்தின்னு சொல்ற அளவுக்கு அதிமுக போய் யார் இருக்கா? கன்விக்டட் மினிஸ்டர்ஸ் யாராவது ஐடென்டிட்டில இருக்காங்களா? அப்ப அவர் ஊழல் அமைச்சர்னு சொல்றது, ஊழல் கட்சின்னு சொல்றது ஜெயலலிதாவை தானே சொல்றாரு. ஒரு பக்கத்து ஜெயலலிதா ரோல் மாடலுங்கிறீங்க, இன்னொரு பக்கத்து செங்கோட்டையன் வச்சுட்டு ஜெயலலிதாவை டேக் ஓவர் பண்றீங்க. அதே அதிமுக அப்புறம் ஊழல் சக்திங்கிறீங்க. இல்லைன்னா எனக்கு தெரியல, ஜெயலலிதாவை நீங்க டைரக்டா சொல்லலைன்னா அப்ப அதிமுக வேற யார் ஊழல் சக்தின்னு நீங்க சொல்றீங்க? சொல்லுங்க, புரியல. அவர் 2017க்கு பிறகு இருக்கிறார் எல்லாரையும். இப்ப அது என்ன பிறகு அவங்க இறந்ததுக்கு அப்புறமா? சரி, அதுக்கப்புறம் தான் யார் உங்களுக்கு ஊழல்ல கன்விக்ட் ஆயிருக்கிறா? எல்லார் மேலும் குற்றச்சாட்டுகள் தான் இருக்கு. நிரூபிக்கப்பட்டதோ இல்ல ஊழல் பேர்வழின்னு சொல்ற அளவுக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கேல டக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா 1,76,000 கோடி அதான் இருக்காரு ஆர் ராசான்னு ஏதோ ஒரு பெரிய தொகையை சொல்ற அளவுக்காச்சும் ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு நபர் இருக்காங்கன்னா அது மாதிரி அதிமுக யாரை சொல்றீங்கன்னு சொல்லுங்க, எனக்கு தான் தெரியல. அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் ஊழல் குற்றச்சாட்டு அதிமுக யாரும் இல்லை, கன்விக்டட் அக்யூஸ்ட் யாரும் இல்லை. ஊழல் சக்தின்னு நீங்க அப்ப அவங்க சொல்றப்ப அப்ப ஜெயலலிதாவை தான் அட்டாக் பண்றீங்களா? ஏன் அப்ப இவ்வளவு நாள் அவங்க ஊழல் செஞ்சது உங்க கண்ணுக்கு தெரியல? எதுக்காக அமைதி காத்தீங்க? கட்சியோடைய மேடை பேச்சுகளிலே நிறைய குளறுபடிகள் என் கண்ணுக்கு படுறது. மேடையில் பேசும்போது உடனே ஆகும்னா போயிடுறாங்க. 1977 எம்ஜிஆர் இதே மாதிரி ஒரு வானொலியில பேசுறப்ப மக்களின் துயரங்களை தீர்ப்பதற்காக இந்த கட்சி வந்திருக்குது, திமுக துடைத்தெறிய வந்திருக்குது. அதே மாதிரி எதுவுமே சொந்த டைலாக் கிடையாது. அவர் பேசுறது அந்த இடத்துல நான் தான் எம்ஜிஆர் அப்படிங்கிறப்ப சீரியஸா இதை எதுவும் மனநல பாதிக்கப்பட்டவர்கள் பேச போலதான் இருக்குதே தவிர உணர்வுபூர்வமா இதை வரவேற்கும் வகையில இருக்குதான்னா இல்ல. நீங்க உங்களுக்கு மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுங்கன்னு சொன்னோம், செய்யல. உங்களை நாளைக்கு பிஜேபி அழுத்தம் கொடுக்குறப்ப உங்க மேடையிலேயே நீங்க பேசுறீங்க, அழுத்தம் கொடுத்து நாளைக்கு அப்படியா இருக்குது என்னை பார்த்தா இதுக்கெல்லாம் பயப்படுறவன் அவங்க விஜய்ன்னு சொல்லிட்டு
அழுத்தம் இருக்குதான்னா இருக்குதுதான் அப்படின்னு ஒரு லெவலுக்கு மேல ஃப்ளோல விட்டாரு. ஏன்னா பேப்பர்ல இல்லாத ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு அழுத்தம் மக்களுக்கு தான். என்னத்தான் அழுத்தம் மக்களுக்கு இருக்குது? உங்கள் அழுத்தத்தை பத்தி பேசிட்டு ஃப்ளோல வாய விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே முழுங்குறீங்க. பிஜேபிங்கிறத பத்தியே டச்சே பண்றது. இன்னைக்காச்சும் பேசியிருக்கணும்ல, சரி ஏடிஎம்கே அடிக்கணுங்கிற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல, அடிக்கலாம். ஏன்னா அது செத்த பாம்பு, அதனால ஒன்றும் செய்ய முடியாது. சீரவும் முடியாது, விஷமும் கிடையாது, நம்மளை கடிக்கவும் கடிக்காதுங்கிறதுனால அங்க அடிக்கிறீங்களே தவிர பிஜேபியை கண்டா பயங்கிறத ஒத்துக்கங்க. இன்னைக்கு திமுகவா நாளைக்கு இன்னைக்கு தேர்தல் நடத்தலங்கிறதுனால அவங்க அமைதியா இருக்கிறாங்க. 5 வருஷம் திரும்பி வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீ திமுகன்னு வாய திறந்தனா அவன் பிஜேபியோட மோசமா அவன் அடிப்பான். தேர்தல் சமயத்தில் நெருங்குற வேலையில வாக்களிக்க வேணுங்கிறதுக்காக மட்டும் நீங்க நாளைக்கு இன்னைக்கு நிக்கிறேன், நான் ஜெயிக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க, நாளைக்கு நான் சிஎம் ஆயிடுறேன் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும்தானே உங்களோட பயணம் இருக்குது. மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறதில்ல, உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் குரல் கொடுக்கறதில்ல. இதுல திருக்குறள் ரொம்ப கேடா. அதுவும் நாளைக்கு நல்ல குரலை நாளைக்கு தேவையில்லாம வேற மாதிரி மாத்தி அதுல கீழே இருக்கிற ஒரு கபோதி வேற 1340வது குரல்னு கத்துது. கேட்டுச்சா அது உங்களுக்கு? எத்தனை குரல் இருக்குன்னே தெரியாதவனை வச்சுக்கிட்டு நல்லா எழுதின திருக்குறளை இப்ப இவர் நாளைக்கு கற்பனை பண்ணி பேசுறதுக்கு ஊர்ல இருக்கிற அநியாயங்களுக்கு குரல் கொடுங்கன்னு கேட்டா நல்லா இருக்கிற திருக்குறளை யாரும் திருத்தி எழுத சொன்னாங்களா? அவரு இன்னும் இவ்வளவு நாளா என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? தாவேக்கா இல்ல திமுக, தாவேக்கா வச்சு திமுக இருமுனை போட்டின்னு தானே வச்சுங்க. இப்ப எங்க இருந்த சார் 3ஆவதா ஒரு கட்சியை சேர்க்கிறீங்க? பேர் சொல்லி அவரு பிஜேபின்னு தான் சொல்றாரு. பிஜேபி மற்றும் பலர். அவர் என்ன லாஜிக்ல பேசுறாருன்னா அத ஒரு அணியா இணைக்கிறாரு. அணிகள் பார்த்தா ஒண்ணு கரெக்ட். நான் சொல்றது 4 முனை போட்டி நீ வேணா சொல்லிக்க, ஆனா நான் அப்படி எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை டம்மி பண்றாரு ஆட்டத்திலே இல்லைன்னு சொல்லிட்டு. நாங்க திமுக அப்புறம் பிஜேபி மற்றும் பலருங்கிறாரு. ஓகே, அதாவது ஏடிஎம்கேவையும் டம்மி பண்றாரு. பிஜேபி தான் பாஸ், ஏடிஎம்கே வந்து கீழே, ஏடிஎம்கேவையும் நாம் தமிழர் கட்சியும் அடிக்கிறாருங்கிற பார்வையில் வச்சுக்குவோம். என் கேள்வி என்னன்னா, இவ்வளவு நாளா நீ 2 அங்கிள் தானே சொல்லிக்கிட்டீங்க, ஒண்ணு தாவேக்கா இல்ல திமுகன்னீங்கல்ல, இப்ப எங்க இருந்து 3ஆவதா இன்னொரு கட்சி வருது? போட்டியே நாங்க தான். நீங்க இப்ப 3ஆவதா எதுக்கு நீங்க போட்டிக்கு இன்னொருத்தரை சேர்க்கறீங்க? அப்ப அவரை நாளைக்கு நீங்க அந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்றீங்களா, பயப்படுறீங்களா, இல்ல அவங்கள பொருட்டு இல்லைன்னு சொல்றதுனால அவன் அடிக்கிறான்? இந்த வடிவேல் சொல்ற மாதிரி அது வலி, அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வலிக்குதா அடிக்கிறது? இன்னும் வலிக்கு அடிக்கவே ஆரம்பிக்கலையே. அவங்க இப்பதான் நீங்க மோடி மேடைக்கு ஏறாம விட்டீங்க. இப்பதான் நீங்க இதுதான் அஜெண்டாவா ரைட்டுப்பா அப்படின்னு இப்பதான் உங்களை ஒரு கட்டத்துக்குள்ளார கொண்டுட்டு லாக் பண்ணிருக்காங்க. இனிமேட்டு தானே அடிக்கவே போறாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த கதறீங்க. மேடையில் பேசுறப்ப திமுகவை விமர்சனம் செய்யக்கூடியது மட்டுமே ஒரு ஆளுங்கட்சிக்கு வரக்கூடிய ஒரு தலைவருக்கு முதல்வராகக்கூடிய தகுதியா, தலைமை பண்பா? அதை மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. எதுவுமே இல்ல. மக்கள் விஷயங்களுக்கு குரல் கொடுக்கறது இல்ல. உங்க பிரச்சனைக்கே போய் கம்பளையை போட்டுட்டு வீட்டுல படுத்துக்கிறீங்க. உங்க கட்சிக்குள்ளார என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்ன கட்டத்தை நோக்கி பயணிக்கிறீங்கன்னே தெரியல. நம்ம இன்டர்வியூவே சொல்லுவோம், லாஸ்ட் மினிட் வரைக்கும் மோடி மேடையில விஜய் உளவுத்துறையில சொன்னது அதான், எனக்கு பிஜேபி முக்கிய தலைவர்கள் சொன்னது அதான், எல்லா தரப்புல இருந்து இவர் மேடை ஏறுவாருன்னு சொன்னாங்க. உள்ள என்னன்னு விசாரிச்சோம், நாளைக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஸ்மெல் பண்ணவே முடியல. என்ன மனநிலையில இருக்காங்க? டெல்லியில சிபிஐக்கு போனப்போ பாய்காட்டுன்னு தகவல் இருந்துச்சு. அவங்கதான் சொன்னது அதிகாரப்பூர்வமா. எனக்கு நான் தாவேகாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் சொன்னதுதான். நீங்க சொல்ற அந்த டாப் 5ல ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. இதை விட வேற என்ன சோர்ஸ் வேணும்? ஒரு நாள் பாய்காட்டுங்கிறீங்க, அடுத்த நாள் மோடி மேடையில ஏறுறேங்கிறீங்க, 3ஆவது நாள் திரும்பி நாளைக்கு வெளியில வந்து செயற்குழுவை போட்டுட்டு நாளைக்கு நாங்க தனித்து தான் நிக்கிறோங்கிறீங்க. திரும்பி நாளைக்கு இன்னைக்கு பேசுறப்ப பிஜேபி ஒரு கன்சிடரேஷன். விஜய் எதையுமே மாத்தி பேசல, அவருடைய போக்கஸ்ல கரெக்டா இருக்கு. எங்க இது இல்லாம இப்ப நான் சொன்னதெல்லாம் மாத்தி பேசல. இல்ல சார், விஜய் டைரக்டா நான் நேரடியா சொல்றேன், மைக்ல தான் நீங்க வரவே மாட்டேங்கிறீங்களா சார்? வரப்பயே நாளைக்கு ஒண்ணு டைப்டு ஃபார்மேட்டா படிக்கிறீங்க, இல்ல மக்கப்டு ஃபார்மேட்டா படிக்கிறீங்க. பத்திரிகையாளரை சந்திக்கிறதுக்கு நாளைக்கு விமர்சனங்கள் உங்கள் மீது வைத்தால் அதை நீங்கள் தகர்க்க வேண்டியது உங்கள் செயலால். நாளைக்கு திரும்பி அதை உங்க வாயால சொல்றதுனால இல்ல. கூத்தாடிங்கிறாங்க, பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறாங்கிறாங்க, பங்களாக்குள்ளார போய் படுத்துக்கிறாங்கிறாங்க, கூட்டத்துக்கு ஓட்டா வரங்கிறாங்க, தற்கொலைங்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டாந்து நீங்க நாளைக்கு இப்படிலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? விமர்சனங்களை தகர்க்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க? பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டியதானே. ஒண்ணுமே இல்லாத நாளைக்கு திருச்சி சூர்யா பத்திரிகையாளர்கள்ட்ட உட்கார்ந்து கேள்விகளுக்கு பதில் சொல்றப்ப நாளைக்கு நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்ற விஜய்னால ஏன் பத்திரிகையாளர்களை ஃபேஸ் பண்ண முடியல? இவ்வளவு நாள் நீ தமிழ் தெரியுமில்ல, நீ நடிச்சதெல்லாம் தமிழ் படம் தானே, உனக்கு ஆடியன்ஸ் இவ்வளவு தூரம் நீ கட்சி ஆரம்பிக்கலாம் திமிரு கொடுத்தவன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவன்? தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தானே. அப்புறம் தமிழ் சேனல் ஒண்ணுமே கிடைக்கலையா? என்டிடிவி தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை பேர் பார்க்கலாம்? அதுக்கு அந்த பேட்டிக்குள்ளார நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இவர் நாளைக்கு இவரே நீங்களே பதில் எழுதிக்கங்க, நீயே கேள்வி நீயே பதில், ஏன்னா விஷுவல்ல காட்டாதன்னு ஏதோ சொல்றாங்க. நான் அதுக்குள்ளார கூட போக விரும்பல. என்டிடிவிக்கு பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் என்டிடிவி பாக்குறாங்க? நீ தமிழ் தெரியும், தமிழ்நாட்டு மக்களை ஆள வேணும்னு கேட்கற, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகணும்னு கேட்கற, தமிழ் படத்துல நடிச்சு தமிழ் நடிகரா வள வந்தவனுக்கு இங்கிலீஷ் சேனல் என்னப்பா உனக்கு வேலை?
பத்திரிகையாளர் சந்திப்பு நாளைக்கு மத்த தலைவர்களும் கொடுத்தாங்கல்ல. ஏன் புஷி ஆனந்த் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறதே இல்லை? 3 தடவை பேசணும், 3 தடவையும் கட்சியோட சீக்கிரட் மேட்டரை உடச்சு விட்டா லூஸ் டாக் பண்றேன், நாளைக்கு தேவையில்லாம போய் நீ கட்சியை கேவலப்படுத்தி விடுறேன்னு சொல்லிட்டு பேசுவானா? நாங்க உன் கட்சியில பொதுச்செயலாளருக்கு பேச தரல, தலைவர் வெளியே வரமாட்டேங்கிறார், நாளைக்கு யாருதான் பேலன்ஸ் பண்றதுக்கு இருக்கிறீங்க நீங்க? அந்த ஒரு எல்கேஜி படத்துல ஒரு சீன் வரும், அவன் தன்னை அரசியல்வாதியா உருவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப அந்த கார்பரேட் கம்பெனி உடனே கொண்டு போய் அவனை பத்திரிகையாளர் முன்னாடி நிப்பாட்டி இதை ஃபேஸ் பண்ண கத்துக்க, இதுதான் உனக்கு முக்கியங்கிற மாதிரி. உண்மையிலே அதுதானே மக்கள் பிரச்சனைகளை உங்களிடம் கேட்பதற்கு. இப்ப மக்களுக்கு குரல் கொடுக்குறவன் போய் சட்டசபையில குரல் கொடுக்குறான், பாராளுமன்றத்துல குரல் கொடுக்குறாங்கிற மாதிரி மக்களுடைய குறைகள் என்னன்னு கேட்கறதுக்கோ உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்கறதுக்கோ பத்திரிகையாளர்கள் மூலமா நீங்க பேசுறதானே கோடிக்கணக்கான மக்களுக்கு போகும். நீங்க வெறும் மைக்கில் நான் பேசிக்குவேன், அதை மட்டும் நீ எடுத்து போடு, அந்த பிட்டை மட்டும் அவன் பார்க்கட்டும் வீட்டுல இருந்து, அது போதும் அப்படின்னா இது எப்படி சரி வரும்? கம்ப்ளீட்டா எல்லாமே உங்களுக்கு ஃபார்மேட் தானே. படிச்ச ஒண்ணு மக்கப் பண்ணிட்டு பேசுறீங்க, இல்ல பார்த்து பேசுறீங்க, இல்ல படிச்சு பேசுறீங்க. இது படம் தானே, சினிமா தானே, டயலாகா? உணர்வுபூர்வமா பிரச்சனைகளை உணர்ந்த ஒரு தலைவர் நாளைக்கு உணர்வுபூர்வமா பேசுறப்ப எதுக்கு நாளைக்கு உங்களுக்கு பிராம்ப்டிங், எதுக்கு உங்களுக்கு டைப்டு? அதை செய்ய வேண்டியதானே. கேள்விகள் விமர்சனங்கள் வருகிறதா, அதை செயல் மூலமா நடத்துங்கன்னா செய்ய மாட்டேங்கிறீங்க. பஞ்சு டைலாகா தான் பேசுறீங்க. அப்புறம் பஞ்சு டைலாக் பேசுறேன், அப்புறம் இது மட்டும் என்ன பஞ்சு டைலாகா, இது என்ன சினிமா டைலாகா? திரும்பி அதுக்கும் கவுண்டர் தான் வைக்கிறாரு. தற்கூரின்னு பேசுனாங்கன்னாரு. நாளைக்கு அதுக்கு ஒருவேளை நாங்க கேள்விக்குறின்னு கூட சொல்லியிருக்கலாம். எம்ஜிஆர் பாடல்கள்ல சொல்ற மாதிரி கேள்வி கேட்டால்தான் பதில் கிடைக்கும், கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க நியாயம் கிடைக்கும்னு அவர் சொல்ற மாதிரி கேள்விக்குறி. ஆச்சரியக்குறின்னா என்ன அர்த்தம்? எனக்கு போல அதுவே புரியல. இந்த கவிதைகள் அவனுடைய அந்த வளர்ச்சியை பார்த்து வியந்துருவீங்க. யார்? நாங்க. அதுக்கு நீங்களே உங்களை ஆச்சரியக்குறின்னு சொல்லிக்கிறீங்களா? அப்ப நாங்க தானே மற்றவர்கள் எங்கள் வளர்ச்சியை பார்த்து நீங்கள் எங்களை தற்கொலைங்கிறீங்க, நீங்கள் தான் ஆச்சரியக்குறி ஆக போறீங்க. நான் சொல்றேன் நாங்களே ஆச்சரியக்குறினா இந்த படத்துல சொல்ற மாதிரி அடடா ஆச்சரியக்குறி அப்படின்னு கவிதை எழுதுறீங்களா? இந்த தடவை இப்ப பேசுறப்ப கூட சரி டப்பா இன்ஜினா டபுள் இன்ஜினா, நாங்க டாப் இன்ஜினுங்கிறாரு. என்ன எனக்கு புரியல, டாப் இன்ஜின்னா என்ன? எனக்கு தெரிஞ்ச பிளைட்ல கூட டாப்ல இன்ஜின் கிடையாது, அந்த டாப் டெக்குன்னு தான் சொல்லுவாங்க, கீழே தான் இன்ஜின் இருக்குது. எங்க டாப் இன்ஜின் இருக்குது? டாப் இன்ஜின்னா என்ன சொல்ல வராரு எனக்கு புரியவே இல்லை. டாப் டாப் இன்ஜின், டபுள் இன்ஜின்னா டபுள் சர்க்காரு, டாப் இன்ஜின்னா டாப் சர்க்காரு. அதுக்கு எதுக்குங்க இன்ஜினை சேர்க்குறீங்க? அவங்க சொல்றதுல கூட ஒரு லாஜிக் இருக்குது. டபுள் இன்ஜின்லாம் எல்லா ரேசிங் கார்லயும் டபுள் இன்ஜின் இருக்கும். ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு இன்ஜின் எல்லாம் கூட இருக்கும், ஹெலிகாப்டர்ல இருக்கும். ஸோ அது ஒரு லாஜிக் ஃபேக்டர் இருக்குது. முதலமைச்சர் சொல்ற மாதிரி ஏடிஎம்கே டப்பா இன்ஜினுங்கிறது அதுவும் ஒரு லாஜிக் இருக்கு. நீங்க பேசுனதுல என்ன லாஜிக் இருக்கு? அதாவது மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்டாங்க, மோடியா லேடியா டேடியான்னு ஸ்டாலின் கேட்டாருங்கிற மாதிரி இது ஒரு ரைனிங் ஃபேக்டர்ல ஏதோ கொஞ்சம் கோர்வையா இருந்தா பரவாயில்ல, பேசணும் கவுண்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர அதுல லாஜிக் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக எல்லா வீட்லயும் நாளைக்கு விஜய் இருக்கிறாரு அப்படின்னா, நாளைக்கு விஜய் இருக்கலாம், விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கலாம், ஆனால் அவங்க எல்லாம் உங்களுக்கு ஓட்டர்ஸ்ன்னு நீங்க என்ன பாயிண்ட் ஆஃப் ஃபேக்டர்ல கன்சிடரேஷன் வரீங்க? இப்ப என் ஒய்ஃபே நாளைக்கு அவங்க வந்து விஜய் ஃபேன் தான், என்கிட்ட பிஜேபியில இருக்கப்போ ஓப்பனா சொன்னது என்னை கூட்டு போனா நான் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன், நீ பிஜேபியில இருந்தா நீ போட்டுக்க, ஆனா நான் எங்க போகணும் நான் தான் முடிவு பண்ணுவேன். அவங்க திமுக தான் ஓட்டு போட்டாங்க. இந்த தடவையும் சரி எனக்கு கட்சி ஆரம்பிச்சப்ப நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு ஒம்பிட்டாங்க. நான் கேட்டேன் போடுவேன், அந்த மாதிரி உன்னையதான் சொல்றாங்கன்னு அவங்க சொல்றாங்க அதெல்லாம் நான் சும்மா சொன்னேன், இவரெல்லாம் நம்பிலாம் நம்ம ஓட்டு போட முடியுமா? நாளைக்கு நான் அவனை வெறுப்பேற்றுறதுக்காக சொன்னேன், நான் எப்பயும் போல திமுக தான் ஓட்டு போடுவாங்கிறாங்க. என்னன்னா ஒரு தோற்றம் ஏற்படும். தேர்தல் நெருங்கும் வேளையில் நாளைக்கு நீங்கள் ஆளக்கூடிய தகுதி உள்ளவரான்னு கண்டிப்பா எல்லா வாக்காளரும் சிந்திப்பான்ல. அது உங்களுக்கு இருக்குதா? நான் கேட்கறது, முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்கப்ப எழுப்பி விட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னா விசில் சின்னத்துக்குன்னு சொல்லுவாருன்னா இதெல்லாம் ஊம குசும்பு தானே. சரிப்பா நீ முதலமைச்சர் எழுப்புவானா, விஜயோடைய குடும்பத்துல இருக்கிறவங்களோ உன் மனைவியோ உன் மகனையோ எழுப்பி விட்டு கேள்வி யாருக்கு ஓட்டு போடுவாங்க? முதல்ல ஓட்டர் ஐடியே இல்லைங்கிறாங்க. அவங்க நாளைக்கு அங்க லண்டன் சிட்டிசன் ஆயிட்டாங்களாம், மகன் கனடா சிட்டிசனு, உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஓட்டர் ஐடியா இல்லைங்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் முதல்ல உங்க குடும்பத்துல இருக்கவங்க ஒரு குடும்பத்தில் விஜய் இருப்பது போல ரீச் இல்லைன்றீங்களா நீங்க சொல்ல வரதானே? நான் கேட்கறது ஒரு குடும்பத்தில் விஜய் இருக்கிறாருங்கிறது வேற. விஜய் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்களே. எங்க ஒன்னாவே இல்ல அப்புறம் எங்க ஓட்டு போடுறது? ஓட்டே இல்லைங்கிறாங்க முதல்ல, இன்னொன்னு அதுக்கப்புறம் போடுறதுக்கே தயாரா இல்லைங்கிறாங்க. ரீச் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு அக்செப்டன்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். இல்ல விஜயனுடைய அந்த துணிச்சலை பாருங்களேன். அவர் வந்து நீங்க யார் வேணாலும் வெளிப்படையா பேசலாம், பட் வெளிப்படையா இது வரைக்கும் அவர் பிஜேபிக்கு அடி பண்ணிச்ச மாதிரி தெரியல. ஒண்ணு எங்க கூட்டணி விமர்சனம் எங்க வச்சிருக்காரு? தேவை இல்லன்றாரு, இல்லன்றாருங்க. அது இவ்வளவு நாள் ஏடிஎம்கேவையும் அப்படித்தானே சொன்னீங்க.
இவ்வளவு நாளா ஏடிஎம்கேவே நீங்க அப்படிதான் சொன்னீங்க. இப்ப ஏன் அப்புறம் ஊழல் சக்திங்கிறீங்க? இப்ப நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி ஆட்டத்திலே இல்லைன்னா அப்புறம் மும்முனை போட்டியில பிஜேபி மற்றும் பலரும் ஏன் பிஜேபியை கன்சிடரேஷன் கொண்டுட்டு வரீங்க? தாவேகா திமுக நிக்க வேண்டியதானே, ஏன் பிஜேபியை பொறுப்படுத்துறீங்க? ஏன் ஜி மோடிஜி தமிழ்நாடுனாலே அலர்ஜின்னு யாரு கேட்டா? தாமரையில தண்ணியை விட்டா தமிழ்நாடு மக்கள் ஒட்டுவாங்களான்னு யாரு கேட்டா? அப்பெல்லாம் ஏன் பிஜேபியை பேசுனீங்க? அடி உழுவுது, வலிக்குது, வெளியில காட்ட முடியல. நீ அவ்வளவு திமிருதான் நேற்றுக்கு வந்து நாளைக்கு நீ உனக்கா அவனுக்குலாம் போட்டு என்னை ஆட்டத்துல இல்ல நீ சொல்லுவ அப்படிங்கிறதுக்கு தானே இன்னைக்கு ஒருத்தர் புதுசா சேர்க்குறீங்க ஆட்டத்துல. எழுதி வச்சுக்காங்க. நான் இப்பயும் சொல்றேன், 28, 29 அமித்ஷா சென்னை வந்துருக்க வேண்டியது. அஜித் பவார் பிளைட் கிராஷ்னால அவர் நாளைக்கு வரல. கண்டிப்பா இப்ப இந்த மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி வராரு. வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு இவர் சொல்றாரு விசில ஊதுனா அந்த சத்தம் அப்படியே திமுகவும் அதிமுகவும் கிழிச்சுட்டு போமா. அங்க இருந்து ஒருத்தர் வந்து இப்ப உனக்கு ஊதுவாரு, அது எப்படி சவுண்ட் கேக்குதுன்னு பாருங்க. என்ன நடக்கும்? என்ன பண்ணிடுவாங்க? பிஜேபிக்கு பயந்துருவாரா? பாருங்க. எடப்பாடி பிஜேபியுடன் சேருவாருன்னு எதிர்பார்த்தீங்களா? டிடிவி தினகரன் எடப்பாடியை ஏத்துக்கிட்டு நாளைக்கு சேருவாருன்னு நினைச்சீங்களா? அண்ணாமலை நாளைக்கு எடப்பாடியை முதலமைச்சரா சொல்லுவாருன்னு வழிமொழிஞ்சாருன்னு எதிர்பார்த்தீங்களா? என்ன நாளைக்கு இப்ப அன்புமணி நாளைக்கு பரவாயில்ல நாளைக்கு திரும்பி எடப்பாடி கிட்ட வருவாருன்னு நினைச்சீங்களா? இதெல்லாம் தனியா அறிவிச்சார். தோழமை சக்திகளே வேணா நாங்க நிப்போம் போவோம். யாரு? விஜய் சொல்றாரு. இப்ப அதான் நாளைக்கு திரும்பி மாத்தி பேச மாட்டாருன்னு என்ன உத்தரவாதம்? இது வரைக்கும் அவர் மாத்தி பேசலாம். இதுக்கு மேல இதை விட கான்பிடண்டாலாம் எடப்பாடி பேசினாரு. நாளைக்கு ஒருவேளை நாளைக்கு திரும்பி திமுக திரும்பி உடனே என்ன தெரியுமா பண்ணுவீங்க? திமுக நாளைக்கு கூட்டணி வைக்கலையா, பிஜேபியில அங்கம் வைக்கலையா, நாளைக்கு இதே சமுதாய சீர்திருத்த கட்சி அமைப்பு RSS நீங்க நாளைக்கு அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கலையான்னு இதே பேசி முதல்ல வருவாரா வெளில பேசுறதுக்கு? மறுபடியும் ஆதவர்ஜுனாவையும் நாளைக்கு அருண்ராஜையும் நிர்மல்குமாரையும் தானே அனுப்பி விடுவீங்க. வேற என்ன செய்வீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. 2 ஸ்டேட்மெண்ட் தான். ஒண்ணு தாவேக்கா இல்ல திமுகலாம் இல்ல, ஒண்ணு எலெக்ஷன் பாய்காட் இல்ல பிஜேபி அலையன்ஸ் இல்லைன்னா விஜய விட மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க, தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை துண்டிக்கப்பட்டது. திமுகவுடன் இப்ப சீட் ஷேரிங் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. அதற்கு அப்பாற்பட்டு அவங்க அங்க போறதா இல்ல. சோ டிஎம்கேவை உங்களால வீக்கெண்ட் பண்ண முடியல. இவருடைய கருத்து கணிப்பு ஐபி ரிப்போர்ட் படி டிஎம்கேவோட ஓட் ஷேர்லாம் இவர் பெருசாலாம் ஒன்றும் ஸ்பிளிட் பண்ணல. இவர்னால அழிய போறது அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தான். அப்ப நீ தனித்து நின்னா என் வாக்கு சதவீதத்தை தான் பிரிக்கிற, எனக்கு உன்னால சேதாரம் ஆகுது, நான் அவனை இறக்குனது எதுக்காக, நீ நாளைக்கு ஏன் குடியா கெடுக்கிறது, நீ ஏன் தனியா நிக்கிறன்னு சொல்லிட்டு தான் வம்பளுக்குறாங்க. ஆதவர்ஜுனாவும் ஜானா ரங்கசாமி இல்லைன்னா அவர் அன்னைக்கே மோடி மேடையில ஏறி இருப்பாரு. இவங்க 2 பேரும் எலெக்ஷன் நெருங்கிருச்சு, நம்மள ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் நம்மளுக்கு ஃபுல்லா வந்துடும். 26க்கு அப்புறம் ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போய் தாவேகா 2வது இடத்துக்கு, அதாவது எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு வந்துட்டால் கண்டிப்பா ஏடிஎம்கே பிஜேபி க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி நம்ம கூட கைக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு தேவை சர்வைவல். நம்ம இன்னைக்கு அவங்க கூட போனா நம்ம சோழி முடிஞ்சிருவோம். அதனால நம்ம தனித்தனி இப்போ 2 மாசம் தான் இருக்குது. எலெக்ஷன்ல இருந்து கட்சி சின்னமும் வந்துருச்சு. அதனால அவங்களால நம்மள எதுவும் செய்ய முடியாது. நம்ம நின்று நம்ம நல்லா பெரிய லெவலுக்கு ஜெயிச்சுட்டோம்னா கண்டிப்பா பிஜேபி நம்மளோட வந்து கைக்கு வந்துரும். அதனால நம்ம இப்படி நிப்போம்னு அவரை தேவையில்லாம மண்டைய கழுவ போக அவர் இங்க பேச்ச கட்டிட்டு இறங்குறாரு. அதுக்கு அந்த அளவுக்கு நீங்க உங்களை விடுறதுக்கே அவங்க தயாரா இல்ல. நீங்க நினைக்கிறது நான் அதிகமா ஏடிஎம்கேயோட ஜெயிச்சுவேன், பிஜேபி ஏடிஎம்கே விட்டுட்டு ஏண்ட வந்துடும். அவங்க நினைக்கிறது திரும்பி திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்க 2வதுக்கும் 3வதுக்கும் தான் சண்டை போட்டுக்கிறீங்க. அவன் 1வது யார் காலி பண்றதுன்னு கேட்கறான். அதுக்கு யார் பதில் சொல்றது? இந்த நிலையை பொறுத்த வரைக்கும் அவரை கண்டிப்பா நான் எழுதி வச்சுக்கங்க. வாரம் நான் முன்னா சொன்னதான் குண்டு வெடிக்குங்கிற மாதிரி நான் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல். கண்டிப்பா பிஜேபியினால் தொடர்ச்சியாக இனிமேட்டு விஜய்களுக்கு பல பிரச்சனைகள் கொடுக்கப்படும். சார் மேடையில வெளிப்படையா நான் சொல்றது எக்ஸ்போஸ் பண்ணுங்க. சரி நீங்க அதெல்லாம் வேணாம், யூ பிலாங் டு மைனாரிட்டி தானே, உங்க பேர் என்ன ஜோசப் விஜய் தானே, நாளைக்கு சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் மதவாத கட்சின்னு யார சொன்னீங்க? மேடையில் நீங்க தானே பேசுறீங்க. ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் திரும்பி அதை கொண்டுட்டு போக மாட்டேங்கிறீங்க? பேசுங்க, மீனவர்கள் பிரச்சனைக்கு பேசுங்க. கச்சத்தீவை மீட்டு தரீங்களே ஏன் செய்யலன்னு கேளுங்க. மத்திய அரசாங்கத்தில் 12 ஆண்டு கால ஆட்சியில் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சு கொடுத்தாரு, இங்க இருக்க மக்களுக்கு என்ன நலன் செஞ்சீங்க? நேத்தி கூட 10 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மோடிக்கு ஒரு அறிக்கை கொடுங்க, கண்டன அறிக்கை கொடுங்க, வெளியில ரிலீஸ் பண்ணுங்க, பிரஸ் ரிலீஸ் கொடுங்க. ஏன் கண்டன அறிக்கையே வரமா? முதல்ல அறிக்கையை யாரோ எழுதி கொடுத்ததான் நாளைக்கு நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்க. அதுவே வரமாட்டேங்குது ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன அரசியல் கட்சி தலைவர்? 24 மணி நேரமும் இதே வேலையா தானே இருக்கணும். உங்களோட எந்த செயல்பாடு இஷ்டம் பட்டா நீங்க வேலைக்கு வரீங்க. இதே ஒரு கார்பரேட் கம்பெனில இல்ல உங்க சேனல்லே இப்படி அவனாவது இருந்தானா வேலைக்கு வச்சுக்குவீங்களா? எனக்கு அதுக்கு பதிலா சொல்லுங்க. நான் விருப்பப்பட்டா வருவேன்,
வேலை பார்ப்பேன், இல்லையா வீட்டுல போய் கம்பளியை பத்துட்டு தூங்கிக்குவேன். நான் எங்கேயாவது போய் படுத்தேன்னா நான் ஏன்னு கேட்கக்கூடாது. அப்படியே வந்தாலும் நான் என்ன வேலை பார்க்குறேன்னா அதை மட்டும் தான் செய்வேன். நீ சொல்றதெல்லாம் செய்ய மாட்டேன்னா யாரையாவது வச்சுக்குவீங்களா? இப்படி இந்த வேலையை தானே பார்க்குறாரு விஜய். இப்படிப்பட்டவர்கிட்ட நீங்க ஆட்சியை கொடுக்கணும்னு நாளைக்கு மக்கள் எப்படி விரும்புவான்னு நினைக்கிறீங்க? மொஃபசல் ஏரியா கிராமப்புற பகுதியில இவர் ரீச் ஆகல, சிட்டியில ரீச் ஆகல, அங்க ரீச் ஆகல, இங்க ரீச் ஆகலன்னா ஒண்ணுமே இல்லாத சீமான் வெறும் வாய் சவுடால வைத்து 8% வாங்கின மாதிரி உங்களுடைய வெளித்தோட்டத்துக்கும் உங்களுடைய திரைப்பிரபலத்துக்கும் கண்டிப்பா நாளைக்கு வாக்கு சதவீதம் வரும். ஆனால் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த அவன் சொல்ற மாதிரி எடுத்தோடனே வந்து ஹீரோ, அதுக்கப்புறம் சிஎம், அப்புறம் பிஎம், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் தாங்கிற மாதிரிலாம் நீங்க கனவு கண்டதெல்லாம் நடக்குமானா கண்டிப்பா நடக்காது. அதற்கு உண்டான உழைப்பு கொஞ்சமாச்சு. உடனே 77 நடந்த மாற்றம், 67 நடந்த மாற்றம், 67 என்ன 66 அண்ணா கட்சி ஆரம்பிச்சு 67 ஆட்சியை பிடிச்சிட்டாரா, இல்ல 77 எம்ஜிஆர் அப்பதான் அரசியல் வந்துட்டு 77 சிஎம் ஆயிட்டாரா? அதுக்கு முன்னாடி அவங்களோட உழைப்பு எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டீங்க. வெறும் அந்த சம்பவம் நடந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த டேட்டு தான் இந்த டேட் நல்ல வேலை 26 எலெக்ஷன் வருது, 27 வந்து இருந்துச்சுன்னா அங்க வர 67 77 27 ட்ரைனிங் அதுக்கும் பேசியிருப்பாங்க. இப்படிதான் பேசுறாங்களே தவிர மக்களால் நாளைக்கு ஏற்கப்படக்கூடிய வகையில் ஏதாவது செய்யறீங்களா? மக்கள் ஏதாவது ஆர்ப்பாட்டத்துக்கு கீழே இறங்கி நிக்க சொல்லுங்க சார். நான் வந்தா கூட்டம் கூட்டிடும், அந்த கூட்டம் கூடிருங்கிறதுனால தானே சார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க. அந்த கூட்டத்துக்கு தானே தலைவன் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அந்த கூட்டத்தை இன்னைக்கு சகஜமா எம்ஜிஆருக்கு இல்லாத கிரேஸ் விஜய்க்கு வந்துருச்சா? எம்ஜிஆர் கிராமப்புற பகுதிகளில் இறங்கலையா? குடிசைகள் வீட்டுக்கு போலையா? கூழு குடிக்கலையா? வயதான மூதாட்டிகளை கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்து எல்லாம் பிரபலமா வந்தது இல்லையா? இறங்குங்க கிரவுண்ட்ல. கஷ்டம் தெரியாம எப்படி சார் நீங்க ஆட்சி செய்ய முடியும்? இன்னைக்கு எல்லா அரசியல்வாதியும் கேட்குறீங்கல்ல, விலைவாசி என்ன தெரியுமா, 1 கிலோ பருப்பு எவ்வளோ, 1 கிலோ தக்காளி எவ்வளோன்னு கேட்குறீங்களா? கேளுங்க விஜய். பங்களாக்குள்ளார உட்காந்துக்கிட்டு லக்ஸஸ் கார்ல வந்துட்டு நாளைக்கு எனக்கு என்னன்னு நீங்க ஒரு கோடி ரூபா கேரவன் பஸ்ல இறங்கிட்டு உள்ளுக்குள்ளார யாரு இருக்கிறா என்ன ஏதுன்னு தெரியாம நீங்க போகமா பாத்துருக்கீங்களா? அந்த பஸ்ஸை ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, தனியா அதுக்குன்னு ஒரு பாத்ரூமு, உள்ளுக்குள்ளார அவ்வளோ ஃபெசிலிட்டி, ஓடிடி ஃபெசிலிட்டி, கேமரா சுற்றி இருக்கிற அவ்வளோ சேரே வந்து கம்ப்ளீட்டா பெஞ்ச் சேரு. வெறும் சேர் மட்டும் 20 லட்ச ரூபா. இவ்வளவு சுகவாசியா வாழக்கூடிய ஒரு நடிகரை இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி அவர் நாளைக்கு நம்புறாருன்னு மக்கள் எப்படி நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் அவ்வளவு முட்டாளா நினைக்கிறீங்களா? தேர்தலில் அவர் சொல்வது போல எல்லாம் ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு வேகமா பூத்துல வந்து நிக்கதான் செய்வான். ஆனா வெயிட் பண்ணுங்க சார், ரிசல்ட் வரட்டும், அப்ப தெரியும் உங்களுக்கு. அதுக்குள்ளார நாளைக்கு நீங்களே ஒரு முடிவு வராதிங்க. திமுகவை குறை சொல்வதனால் மட்டுமே ஒரு ஆட்சியை பிடிக்க முடியுமான்னா முடியவே முடியாது. சரி, ஆளுங்கட்சியில் இருக்க வர்க்கத்தை அடித்தால் தானே கவனம் என் பக்கத்து திரும்பினா, அதையே மத்திய ஆளுங்கட்சியை விட்டு மாநில ஆளுங்கட்சியை மட்டும் அடிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி தானே கேட்க தோணுது. பிஜேபி கிட்ட ஏன் இவ்வளவு சாஃப்ட் கார்னர்? நீங்கள் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் உங்களுடைய கிறிஸ்தவ மத மக்களாலேயே நாளைக்கு அதை வந்து ஒரு பாராட்டத்தக்க வகையில இல்லை. உண்மையிலே நீங்க பிஜேபியை கடுமையா விமர்சனம் பண்ணுவீங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆல்ரெடி முஸ்லிம்ஸும் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸையும் நாளைக்கு உங்க ஆக்டிவிட்டி இவ்வளவு இதா இருக்கிறப்ப நீங்க இவ்வளவு நாளா நீங்க சொல்ற இந்த சிறுபான்மையின் மக்களின் பாதுகாவலராக இருந்தது திமுக தான். நீங்க அவங்கள அடிச்சு நாளைக்கு பண்றப்ப அவங்க நாளைக்கு எப்ப நீ அவனையும் அடிச்சுட்டா நாங்க எங்க போறதுன்னு தான் இருக்கிறாங்க. நீங்க அதுக்கு உண்டான செயல்பாடுகளை கொடுத்தா கூட உங்களை லீடரா எடுத்துக்கலாம். இருக்கிற வீட்டையும் உடைச்சிட்டு நான் பக்கத்துல இதை விட பெரிய வீடு கட்டுறாங்கிறீங்க. நீங்கன்னா கட்டவே ஆரம்பிக்கல, ஆனா இருக்கிறத ஏன்பா உடைக்கிறாங்கிற மனநிலையில தான் மக்கள் நாளைக்கு இருக்கிறாங்க. உங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு வெற்றி வர வேண்டும். சும்மா விமர்சனங்களை மட்டும் வச்சு நாளைக்கு சவுக்கு சங்கருக்கும் விஜய்க்கும் வித்தியாசம் வேணுமா வேணாமா? யூடியூப்ல வெறும் திமுக திட்டிக்கிட்டே இருக்கிற சவுக்கு சங்கருக்கு நாளைக்கு சிஎம் பதவி கொடுத்துடலாமா? அது மாதிரிதான் இருக்குது. அரசியல் கட்சி தலைவரா என்ன செய்ய போறீங்க அப்படின்னா சொல்லுங்க. எதுவுமே இல்லாத நிலையில என்ன செய்ய முடியும்? மக்களை, உங்கள் கட்சியோட நிர்வாகிகளையே உங்களை நேரடியா வந்து சந்திக்க முடியல. கட்சிக்குள்ளார எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? திமுகவை திட்டினதை விட மத்த கட்சியை திட்டினதை விட கீழே இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு எந்திரிச்சு மொத்தமா கை தட்டினா எதுக்குன்னு பாத்தீங்களா? இப்படி புஷி ஆனந்த் திரும்பி பார்த்து அவங்களும் ஃப்ரீயா செயல் பண்ணா அதுக்கு நம்மளும் ஃப்ரீயா அவங்கள விடணும்னு எவ்வளவு உட்கட்சி பூசல் இருக்குது உங்க கண்ணு முன்னாடி. அவர் ஒரு தலைவரை உணர்ந்து தானே அந்த வார்த்தையை சொல்றாரு. அவனை ஃப்ரீயா விட்டானா அவன் செய்வான், அதை நம்மளும் ஃப்ரீயா விடணும்ல அப்படின்னு நாளைக்கு சொல்றாரு. நீ எல்லாத்தையும் இறுக்கி வைக்கிற, வேலை செய்ய விட மாட்டேற, நீ இது கட்டி வச்சிருக்கிற அப்படின்னு அங்கேயும் இன்ஸ்ட்ரக்ட் பண்றப்ப திமுகவை பேசுனதோட குஷியா மொத்த ஹாலு எந்திரிச்சு நின்று தலைக்கு மேல கையை தட்டுறான் அப்படின்னா அப்போ உங்கள் கட்சிக்குள்ளாரே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. நாளைக்கு இதே கஞ்சிராரு, எதா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணு கூடி வேலை பாருங்க, நாளைக்கு பிரச்சனை பண்ணிக்காதீங்க, உங்களுக்குள்ளார சண்டை சச்சரவு வேணாம் அப்படின்னா அப்ப அதே மாதிரி அங்க ஒற்றுமை இல்லை, சண்டை சச்சரவுகள் இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா?
சார் முதல்ல அந்த பிரச்சனையை கவனிங்க சார். கீழே நீங்க ஒரு சீரியஸா சொல்லவா, எப்படி ஒரு ஆண்டு துவக்க விழான்னு சொல்லிட்டு ஒரு 2000 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இவர் தியேட்டர்ல கத்த விட்டுறதுக்கு பேசுற மாதிரி இவர் பேசுறாரு. அந்த கிரௌடையும் இந்த மீடியா இமேஜையும் இந்த மேடையில இவர் திமுகவை திரும்பி பவள விழா பாப்பா பழைய டப்பா விட்டுச்சான்னா இது என்ன சீரியஸா சின்ன பிள்ளைங்க டைலாக் மாதிரி பேசிக்கிட்டு, அதுக்கு நாளைக்கு பவள விழா பாப்பா பல டப்பா உருட்டி இருக்குது. இப்ப இந்த புது டப்பாவையும் அது உருட்டதான் போகுது. அதை நீங்க பார்க்கதான் போறீங்க. அது நாளைக்கு அவங்கள திட்டி நாளைக்கு அவங்கள பேசி இது மாதிரி கேலி பண்ணிலாம் ஒன்றும் ஆக போறது இல்ல. நகைச்சுவையா வேணா பச்சை டைலாக் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதுக்கு வேணா நல்லா இருக்கும். மக்கள்கிட்ட எடுபடுமா? அவங்களோட செயல்பாடுல ஏதாவது ஒரு விஷயத்த பேசுங்க. இல்ல ஏதாவது மக்கள் நலனுக்காக இதை செஞ்சு கொடுங்க, ஆட்சியில் இருக்கீங்கன்னு கோரிக்கை வைங்க. இல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு நீங்க போய் குரல் கொடுங்க. இதுதானே செய்யணும் ஒரு அரசியல் கட்சி தலைவர். மேடையில ஏறிட்டு ஒரு விஜய் மட்டும் திமுக மட்டும் திட்டினா நாளைக்கு அது ஆட்சி கிடைச்சிருமா? அந்த நான் கேட்க தோணுது. நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி சார்.